வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. மாணவர்கள் செல்போனுக்கு உடனடி தகவல். தமிழ்நாட்டில் 11 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106.7 டிகிரி பதிவு. தமிழகத்தில் 23 வகை வெளிநாட்டு நாய்களுக்கு தடை. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை உத்தரவு. சிவகாசி பட்டாசு ஆலை விபத்து. அதிகரித்து வரும் பலி எண்ணிக்கை. பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா எச்சரிக்கை. விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது. குடியரசுத் தலைவர் முர்முவிடமிருந்து விருதை பெற்றுக் கொண்டார் பிரேமலதா விஜயகாந்த். கருத்துக்களை திரித்து பேசுவது மோடியின் கைவந்த கலை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். நடிகர் விஜயின் பிறந்த நாள். மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக மாநாடு. கேஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கினால் தவறான முன்னுதாரணம். கோர்ட்டில் அமலாக்கத்துறை வாதம். ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி அரசு அமையும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நம்பிக்கை. 3 கட்ட ஓட்டுப்பதிவு நிறைவு. 200 இடங்களில் பாஜக வெற்றி உறுதி என அமித்ஷா கருத்து. இலங்கையில் அதிபர் தேர்தல் செப்டம்பர் 17 அக்டோபர் 16 இடைப்பட்ட காலத்திற்குள் நடைபெறும். அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மேற்கு ஆப்பிரிக்காவில் போயிங் 737 ரக விமானம் ஓடுபாதையில் விபத்து. 10 பேர் காயம். நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. குஜராத் சென்னை அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.